ஆபகுக் 1 அதிகாரம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவர செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியும் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியாவான். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறதென்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்து கொள்கிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமுள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ என்பதே. ஆமேன்.